முதலாவது அபிசீனிய ஹிஜ்ரத் பயணத்தில் கலந்து கொண்ட நபித்தோழரில் இவரும் ஒருவர். ஆப்ஷன் ஏ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி சுமாமா பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. கரெக்டா? கரெக்ட். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். நான் நேசிக்கிற சகாபாவில் அவரும் ஒரு எல்லாரையும் நேசிக்கிறேன். எனக்கு இப்னு உமர் முஸாப் அவங்களே இன்னும் நல்லாவே. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி முஸாப் இப்னு உமைர். நீங்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க நான் இந்த சில இடங்களில் நான் என்னோடு ஒப்பிட்டு பார்க்குறேன். நான் அதாலேயும் இருக்கிற வசதியான ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இஸ்லாத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் இல்லாமல் அதை நான் அனுபவிக்கிறேன். அதனால் எனக்கு சரி, எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. உணர்ந்து நீங்கள் மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. நல்ல செல்லமாக இது. சரி, அழாதீங்கம்மா, அழாதீங்க. எனக்கு ஒன்றும் எனக்கு என்ன அம்மா அப்பா கிடைச்சாலும் எனக்கு இந்த உலகத்தில் அதை போது எனக்கு வேறு எல்லாம் உங்களோட இருக்கிறான். அழாதீங்க. உலகத்தை படைச்சேன்னு உங்களை நேர்வழி தந்திக்கிறான். அழாதீங்கம்மா, அழாதீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்ட காரணத்தால் அவங்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் வடியும் என்று சொல்லி அந்த ஒரு நிகழ்வான ஒரு சம்பவத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். மேலும் மேலும் எல்லாம் அவங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்றோம். அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். எனக்கு யாரும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லலை. இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நான் கன்வெர்ட் ஆகணுமென்று ஆசையும் பட்டிருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் வாங்கன்னு சொல்லலை. நான் இஸ்லாம் எனக்கு கிடைக்க இரவு 12 மணி. அதாவது நான் ஒரு புத்தகத்தை படித்தேன்னா திரும்ப ஒருக்கா படிக்கிறதுல அதில் இஸ்லாம் கம்பேர் பண்ணி இந்த இந்து மதங்களோட கம்பேர் பண்ணியிருக்கல அதை நான் ஏற்றுக்கொண்டு நானாக தான் நல்லா கிட்ட சொன்னேன். இதுவரை காலத்துலேயும் நான் உன்னை தேடினேன். யார் கடவுளே நீ யாருன்ட்டு. இன்றைக்கி நீ என்னை காட்டிட்டா. இதில் இருந்து நான் யாரையுமே வணங்க மாட்டேன். எனக்கு இது போதும். அன்றைக்கு கேட்ட கேள்வி தான் இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்றைக்கி முதலாவது அல்லாஹ் கேட்டேன், உனக்கு என்னை அவ்வளோ பிடிக்குமா? அதான் இன்றைக்கும் கேட்குறேன், அல்லாஹ் கிட்ட அவ்வளோ உனக்கு என்ன பிடிக்குமான்னு. நான் அவன்கிட்ட ஒரு நாள் ட்ராவலில் படுக்க சொல்லிட்டு படுக்கிற ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் ஒரு கோடீஸ்வரி, இந்த உலகத்தில் ஒரு கோடீஸ்வரி நான், இந்த உலகத்தில் ஒரு வாக்கியம் பெற்றவள் நான் சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் படுக்கிறேன்னா அது உண்மை தான். என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் எனக்கிட்ட நான் கோடீஸ்வரி என்றது அல்லாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது போதும். நபி நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு கொடுக்காத நேர்வழி, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு கிடைக்காத நேர்வழி அல்லாஹ் தஆலா மஹதி என்ற ஒரு சகோதரிக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் உண்மையிலே கோடீஸ்வரி தான். அதையும் தாண்டி கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நேசித்த சஹாபி முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ்.